விடாமுயற்சி நம்ம தல அஜித்தோட படம் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அந்த படத்தோட முன்னோட்டத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தோட பாசிட்டிவ், நெகட்டிவ், வேறு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, என்னென்ன லாபங்கள் இருக்குது இந்த படத்துக்கு அப்படிங்கிறத பார்த்துருவோம். இதில் பாசிட்டிவ் அப்படின்னா முதல் பாசிட்டிவ் நம்ம அல்டிமேட் ஸ்டார் தல அஜித் தான். ஏன்னா அவருடைய ஆக்டிங் ஆகட்டும், அவருடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ஆகட்டும், ஃபேன் பேஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் இந்த படத்துக்கு. இந்த படத்தில் ஹாலிவுட் ஸ்டைல் லுக்கில் தான் இருக்கார். ஸோ ஹாலிவுட் ஆக்ஷன் ஹீரோ டைப்பில் அதே காஸ்டியூம்ஸ், மேனரிசம்ஸ், டைலாக் டெலிவரி எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் புது அனுபவமாகவும் ரசிகர்களுக்கு இருக்கும். அதுவும் அஜித் பண்ணுறாரு அப்படிங்கும்போது கேட்கவே தேவையில்லை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பாசிட்டிவ் நம்ம மகிழ் திருமேனி. அவரோட மூவிஸ் எல்லாம் பார்த்துருப்போம். அவருடைய மேக்கிங் ஸ்டைல் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ராவாக, அதே சமயம் இன்டென்ஸாக, என்கேஜிங்காக வந்து ஸ்க்ரீன் பிளே இருக்கும். ஸோ அது வந்து பார்க்கும்போது நம்மளை வந்து படத்தோட ஒன்றரை வைக்கும். அது மிகப்பெரிய ப்ளஸ்ஸு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ், இங்கிலீஷ் இந்த படத்தில் யூஸ் பண்ணுற விதம் எல்லாமே கரெக்டாக இருக்கும். ரொம்ப இங்கிலீஷ் வந்து ஆடியன்ஸ்க்கே புரியாத மாதிரி அப்படிலாம் இருக்காது. ஸோ ஆடியன்ஸ் தகுந்த மாதிரியான விஷயங்களில் டைலாகில் பூத்திருப்பார். ஸோ அது மட்டும் கிடையாது, அவர் ஒரு ஸ்டைலிஷ் ஹீரோ அஜித் கூட சேர்ந்தார் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ப்ளஸ்ஸு. ஏன்னா மகிழ் திருமேனியும் ஒரு ஸ்டைலிஷான ஃபிலிம் மேக்கர், அஜித்தும் ஒரு ஸ்டைலான ஒரு ஹீரோ, ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஸ்டைலிஷான ஹாலிவுட் தரமான ஒரு ஆக்ஷன் படம் கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது நிச்சயமாக இதோட எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ இந்த காம்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காகவே ரசிகர்கள் இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஓப்பனிங்கை கொடுப்பாங்க. மூணாவது என்ன அப்படின்னா விசுவல்ஸு. ஏன்னா கண்டிப்பாக பெரிய பாசிட்டிவ் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா ட்ரெய்லரில் பார்க்குறப்பவே ஒரு ஹாலிவுட் ரோடு த்ரில்லர், ஆக்ஷன் த்ரில்லர் பார்க்குற உணர்வை தந்துச்சு. அதை யாராலையும் மறுக்கவே முடியாது. அந்த லொக்கேஷன் ஆகட்டும், அதை ஷூட் பண்ண விதம் எல்லாமே பெரிய அனுபவமாக இருக்குது. இது ஒரு தியேட்டரில் மட்டுமே பார்க்கக்கூடிய பெரிய ஸ்க்ரீனில் மக்கள் கூட சேர்ந்து வேற லெவலில் கோலாகலமாக கொண்டாட்டமாக பார்க்க வேண்டிய படம் அப்படிங்கிறது நமக்கு கிளியராக புரியுது. அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை தரக்கூடிய படம் தான் இந்த விடாமுயற்சி. இதை வீட்டில் டிவிலையோ இல்லை மொபைலில் பார்க்குறப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது. ஸோ ஆடியன்ஸ் நிச்சயமாக இந்த படத்தை தியேட்டரில் தான் வந்து பார்க்கணும் அப்படின்னு படையெடுத்து வருவாங்க. நாலாவது பாசிட்டிவ் என்ன அப்படின்னா அஜித் படம் 2 வருஷம் கழித்து தியேட்டருக்கு வருது. ஸோ தனியாக வந்தாவே, அதாவது பேக் டு பேக் வந்தாவே கோலாகலமாக இருக்கும். 2 வருஷம் அவருடைய ரசிகர்களுக்கு பட்டினி போட்டு இந்த படம் வருது. அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு பிரியாணி விருந்துனே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு பக்காவாக அஜித் படம் எப்படி இருக்கும், ரசிகர்களுக்கு எப்படி ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஹாலிவுட் தரமான அனுபவம் கொடுக்கணும் அப்படிங்கிறத பிளான் பண்ணி அந்த ஹாலிவுட் படத்தை வந்து ரீமேக் ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க. அப்படின்னா ரசிகர்களில் வந்து அஜித் அவர்கள் எந்த அளவுக்கு வந்து தயார் பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் மிக முக்கியம். ஸோ கண்டிப்பாக ஃபேன்ஸ் எல்லாம் உச்சகட்ட வெறியிலையும் மகிழ்ச்சியிலையும் வருவாங்க. ஸோ அது வந்து படத்துக்கு வேறு லெவலில் சப்போர்ட்டாக இருக்கும். அஞ்சாவது பாசிட்டிவ்னா அந்த இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ்டிங். ஏன்னா படத்துக்கு ரொம்ப ரொம்ப கேஸ்டிங் முக்கியம். திரிஷா அழகு பதுமையாக இருக்காங்க, நம்ம சொல்லவே தேவையில்லை. அதேமாதிரி பார்த்திங்கன்னா மிரட்டலான ஹேண்ட்ஸமான வில்லன் வேறு யார், நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன் தான். அவர் கூட இன்னொரு ஹேண்ட்ஸமான வில்லன் ஆரவ். ஸோ அர்ஜுன் கூட இருக்கிற ரெஜினா கிளாமருக்கு பஞ்சமே இருக்காது. அதே சமயம் வில்லனிசமும் சேர்ந்த ஒரு லேடி அப்படின்னா பயங்கர கிக்காக இருக்கும். அதில் துளி கூட மாற்றுக்கிறதே கிடையாது. ட்ரெய்லரில் நீங்களே பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் படத்தில் ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். எப்பவுமே ஒரு வில்லன் டீமும் ரொம்ப முக்கியம் இல்லையா? ஹீரோ கூட யார் இருக்காங்க அப்படிங்கிறத வில்லன் கூட யார் இருக்காங்க, இந்த மாதிரியான விஷயங்களும் இந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ் அப்படிங்கிறதா உண்மை. ஆறாவதாக பார்த்தீங்கன்னா நம்ம ராக் ஸ்டார் அனிருத்தோட மியூசிக்கில் வந்து சாங்ஸ் எல்லாம் வேற லெவலில் இருக்குது. ஏன்னா அந்த விவேகத்தில் எப்படி ஒரு தீ பத்துச்சோ, படம் முன்ன பின்னருக்கு அதை வேற விட்டுருங்க, ஆனால் சாங்ஸ் எப்படி ஒரு வெறித்தனமாக இருந்துச்சோ அந்த ஃப்ளேவரை விட இது பக்காவாக இன்னும் ஸ்டைலாக ராவாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஏற்கனவே சாங்ஸ் எல்லாம் ஹிட்டு. இந்த ஸ்வதீகா அந்த சாங் ஆகட்டும், அந்த தியேட்டரில் பார்க்கும்போது அந்த ஃபீல் இருக்குது பார்த்தீங்களா, நிச்சயமாக பற்றிக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பாக பத்திக்கு சாங் பிஜிஎம்மில் வந்து தெறிக்க விட போகுதுங்கிறத இப்போயே நம்ம உணர்ந்துக்கலாம். ஸோ எந்த ஹீரோனாலும் அனிருத்தர்கள் படத்தை வந்து தூக்கி நிறுத்துகிற அளவுக்கு பிஜிஎம் பண்ணுவார், அந்த மாசான தீம் மியூசிக்லாம் பண்ணுவார். ஸோ இந்த படத்துக்கும் அதை அப்படியே பண்ணியிருக்காரு அனிருத்தவர்கள். வேறு லெவலில் தெறிக்க விட்டுருக்காரு. ஏழாவது ப்ளஸ் என்னன்னா, என்னதான் ஹைப் இல்லைன்னு ஒரு பேச்சு இருந்தாலும்
ஆல்ரெடி அட்வான்ஸ் புக்கிங்லாம் வேற லெவலில் நல்லாவே போயிட்டு தான் இருக்குது. அதோட ஹைப்பு நார்மலாக இருக்கிறதும் பரவாயில்லைங்க. ஏன்னா ஓவர் ஹைப்பு கொடுத்து கொடுத்து எத்தனை படங்கள் வந்து ஆடியன்ஸுக்கு ட்ரோலுக்கு உள்ளாகுச்சு. ஸோ அந்த பாதிப்பு இந்த விடாமுயற்சிக்கு இல்லை அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 8வது மூவியோட டியூரேஷன், படத்தோட ரன்னிங் டைம் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத இந்த 3-4 வருஷம் பார்த்து தான் இருக்கோம். எத்தனை படம் இந்தியன் 2 ஆகட்டும், இப்போ வந்து சில படம் ஆகட்டும், கங்கு ஆகட்டும், இந்த ரன்னிங் டைம்னாலேயே அந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய பாதிப்பு வந்துச்சு. ஸோ அதை கரெக்டாக பண்ணியிருக்காங்க நம்ம மகிழ் திருமேனி. வெறும் 2.5 மணி நேரம், இந்த 2.5 மணி நேரம் 90s சரி, 2000 சரி, 2010 சரி, இப்போவும் சரி, பக்காவான ஒரு தியேட்டர் ரன்னிங் டைம் அப்படின்னா இதுதான். ஸோ 2.5 மணி நேரத்தை பக்காவாக வந்து கட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவே வந்து செம்ம கிரிப்பிங்காக நிறைய மாஸ் எலவேஷன்ஸோட செம்மையாக இருக்க போகுது. ஸோ டைரக்டர் டீம் ரொம்ப கான்ஃபிடன்ஸாக வந்து இருக்காங்க அப்படின்னா அந்த எடிட்டிங்கில் வச்சே கண்டுபிடிச்சிடலாம் எவ்வளோ கிரிப்பாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ அப்போ அந்த படத்து மேலே அவங்களுக்கு வந்து அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது கிளியராகவே நமக்கு வந்து தெரியுது. இது வரைக்கும் பாசிட்டிவ் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ், அதாவது வீக்னஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது 20+ இயர்ஸுக்கு முன்னாடி வந்த ஒரு ஹாலிவுட் படத்தோட ரீமேக் அல்லது அடாப்ஷன் எது வேணாலும் வச்சுக்கலாம். ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த 25 வருஷத்துக்கு முன்னாடி அப்படிங்கிறதா இடிக்குது. ஏன்னா இப்போ ஏதோ படம் வந்துச்சு 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சு, இப்போ கோட் ஜெமினி மேன் ரீமேக் அப்படின்னாங்க பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட அது மாதிரி தான் கூட போடல ஒரு 3-4 வருஷம். இது 25 வருஷத்துக்கு மேலே ஆகுது. அந்த பிரேக் டவுன் படம் 1997 வந்துச்சு. ஸோ அந்த படம் அப்படிங்கிறது தான் ஒரு பழைய ஹாலிவுட் படத்தை எதுக்கு ரீமேக் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன சந்தேகம் ஆடியன்ஸுக்கு இருக்க தான் செய்யுது. அது மைனஸு. அப்புறம் வந்து என்னதான் அட்வான்ஸ் புக்கிங் நல்லாவே இருந்தாலும் ஒருவேளை ரிவ்யூ நெகட்டிவாக வந்துச்சு அப்படின்னா அந்த வசூலில் பெரிய அளவில் பாதிப்பு உருவாகும். ஏற்கனவே ரீமேக்னு சொல்லி ஹைப் இல்லை, அதை உடச்சி படம் சூப்பர்னு சொல்ல வைக்க வேண்டிய வேலை படத்தோட டீமுக்கு, குறிப்பாக மகிழ் திருமேனிக்கு இருக்குது. ஸோ இது கொஞ்சம் நெகட்டிவ் தான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 3வது படத்தோட தின் லைன் ஸ்டோரி, அதாவது ரொம்ப ரொம்ப நார்மலான ஒரு ரெகுலரான ஒரு ஒன்லைன். நமக்கே தெரியும் இந்த படம் வந்து ஒரு நாளில் அல்லது 2 நாள் நடக்கக்கூடிய ஒரு கதை தான். படத்தோட மெயின் போர்ஷன்ஸு 90% வந்து இந்த ஒரு நாள் 2 நாள் நடக்கக்கூடிய கதை தான். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஆடியன்ஸ்க்கு வந்து வேறு லெவலில் ஒரு நிறையா கேரக்டர்ஸ் பின்னி பிணைஞ்சி அப்படின்னு தான் நிறையா அவங்களுக்கு வந்து கூஸ் பம்ப்ஸாக இருக்கும். ஒரு ட்ராவல் பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். பட் ஒரு நாள் அப்படிங்கும்போது ரொம்ப மெல்லிய ஒன்லைன் அப்படிங்கிறது கொஞ்சம் வந்து இதாக இருக்குது. இன்னொன்று ஒருத்தவங்களை தேடி போகிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா ஆடியன்ஸ்க்கு அடுத்தடுத்து சர்ப்ரைஸ் கொடுத்துட்டே இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அது கண்டிப்பாக படத்துக்கு நெகட்டிவ் ஆகும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து இங்கிலீஷ் படம் மாதிரியே இருக்குது அப்படிங்கிறது எவ்வளோ ப்ளஸ்ஸோ கிட்டத்தட்ட அதே மைனஸும் இருக்குது. ஏன்னா அஜித்தோட கோர் ஆடியன்ஸு ஃபேமிலி ஆடியன்ஸ் என்னை அறிந்தால் படத்தையே பெருசாக ஹிட் ஆகலை. ஏன்னா அதுக்கு ரொம்ப கிளாஸாக இருக்கும் இல்லைங்களா. அஜித் ஃபேன்ஸு பார்த்திங்கன்னா ரொம்ப தர லோக்கல் ஃபேன்ஸ் தான். ஸோ என்னை அறிந்தாலே ரொம்ப கிளாஸாக இருந்தங்காட்டி அந்த படத்தை வந்து கொஞ்சம் வந்து டிசப்பாயின்மெண்ட் விட்டாங்க, அதான் உண்மைன்னு வச்சுங்களேன். பட் இதை விட என்னை அறிந்தாலை விட இது அல்ட்ரா எலைட் படமாக இருக்குது. ட்ரெய்லர் பார்க்கும்போது நமக்கு தெரியுது. மாஸ் சீன்ஸ், செமத்தியான சாங்ஸ்லாம் இல்லாமல் இருக்கிறது எப்படி எடுத்துக்குவாங்க அப்படின்னு தெரில. ஏன்னா மகிழ் திருமேனி வேறு வந்து மாசான சீன்ஸ் கிடையாது, மாசான இன்ட்ரோ பிளாக் கிடையாது அப்படிலாம் சொல்லிட்டுருக்காரு. ஸோ அதே நெகட்டிவ் இதுக்கும் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா என்ன வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா படம் 2 வருஷம் டிலேன்னு நமக்கே தெரியும். படத்தை பற்றின ஒரு விஷயம் ஓடிட்டுருக்கு. அதாவது ட்ரையல் வந்ததுக்கப்புறம் இந்த படத்தோட ஹைப் வேறு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஸ்க்ரீன் ப்ளே மட்டும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க அப்படின்னா மினிமமாக ஹிட் ஆகிடும். அது ஃபஸ்ட்டே ரிவ்யூவில் தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது 2 வருஷம் அந்த படம் அண்டர் ப்ரொடக்ஷன் இருந்தாலும் கூட படம் நல்லா இருந்துச்சுன்னா அது வேறு லெவலில் பற்றிக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை இந்த விடாமுயற்சி உருவாக்கும். 2வது செம்மையான ரிவ்யூஸ், 100% பாசிட்டிவான ரிவ்யூஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அஜித் கேரியரில் இந்த படம் ஹையஸ்ட் வசூல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சாதிக்கும். 3வது ஹாலிவுட் ஸ்டைல் படமாக இருக்கிறதுனாலேயே ஓவர்சீஸில் அஜித்துக்கு பெரிய வசூலை கொடுக்கக்கூடிய படமாக இந்த படம் மாறக்கூடிய வாய்ப்புகள் ஏகப்பட்டது இருக்குது. ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படி தான் சொல்லுவோம். ஸோ அதுக்குள்ளே நல்ல ரிப்போர்ட்ஸும் வரணும் அப்படிங்கிறது முக்கியம். த்ரெட்ஸு, அதாவது என்ன ஒரு அச்சுறுத்தக்கூடிய விஷயங்கள் அப்படின்னா ரிலீஸ் டைமு February மாதம்
டல் பீரியடு. ஏன்னா பொங்கல் வந்து செலிப்ரேஷன் ஓகே, பிப்ரவரி பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஆகட்டும் காலேஜ் ஆகட்டும் இந்த ப்ராக்டிக்கல் அது இதுன்னு இந்த எக்ஸாம் ஃபீவர் இப்போவே ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ அது கொஞ்சம் வந்து பிரச்சனை. எப்போவுமே வந்து ஸ்மால் பட்ஜெட் படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு தான் வந்து ரிசல்ட் வரும் ஓகே படம் அப்படின்னு. பட் இந்த படத்துக்கு இது ப்ளஸ் தான் இந்த டல் பீரியட் அப்படின்னாலும். ஆனாலும் கூட பார்த்தீங்கன்னா பெருசாக ஹாலிடேவோ இல்லை வந்து ஸ்கூல் காலேஜுக்கு வந்து வேறு மாதிரியான விடுமுறையே கிடையாது, எல்லாமே எக்ஸாம் டைமு. ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்கும். ஸோ ஃபேன்ஸு தாண்டி ஃபேமிலி ஆடியன்ஸ் வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா எக்ஸாமுக்கு படிங்கடா அப்படின்னு தான் குழந்தைகளை மிரட்டுவாங்க, அவங்க எப்படி தியேட்டருக்கு வருவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு சிக்கல் இருக்குது. அதையும் மீறி தியேட்டரில் மிஸ் பண்ணக்கூடியதாக இந்த படம் தியேட்டரில் பார்த்தே ஆகணுப்பான்னு ஒரு நிலையை உருவாக்குனா தான் இந்த படம் வந்து தப்பிக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்கு வேலண்டைன்ஸ் டே, காதலர்கள் தினம். ஸோ அப்புறம் நிறைய லவ் மூவிஸ்லாம் வருது. ஸோ இப்போ இயல்பாகவே என்ன நினைப்பாங்க, என்ன தான் தலையை பிடிக்கும் அப்படின்னாலும் காதல் தினத்தன்று காதலியையோ இல்லை காதலனையோ ஒரு காதல் படத்தை தான் கூப்பிட்டு போங்கன்னு ஆடியன்ஸ் நினைப்பாங்க. அதை விட்டுட்டு அர்ஜுனும் அஜித்தும் ஆரவும் சண்டை போடுறதைய பார்ப்பாங்க. ஸோ அது ஒரு ஆபத்து இந்த விடாமுயற்சிக்கு இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட் வேல்யூ ரொம்ப ரொம்ப முக்கியம். பெரிய வசூல் எடுக்கணும்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? ஸோ அது இந்த படத்தில் இருக்கணும். அப்படி இல்லைன்னா வசூல் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த அஜித்தோட கேரியர்லேயே அதிகபட்ச வசூல் பண்ணக்கூடிய வாய்ப்பு இந்த படத்துக்கு இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா, அதுவே கொஞ்சம் அடி விழுக வாய்ப்பு இருக்குது. ஸோ ரிசல்ட்டு முக்கியம். ஸோ இதுதான் மக்களே விடாமுயற்சி படத்தோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் எல்லாமே. ஸோ இதில் உங்களுக்கு என்ன கருத்து இருக்குது, மாற்று கருத்து இருக்கா, அதில் உடன்பாடு இருக்கா, இல்லை முரண்பாடு இருக்கா, எதாக இருந்தாலும் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.